ஹலோ கைஸ். இனி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நருட்டோ அனிமியோட சில மீம்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ லைட் டெஸ்டிங் ஹலோ 1 2 3 ஹலோ யோ என்னையா குறை வந்து கேட்குது. ஃபஸ்ட்டு எதை மீம் பார்க்க போகிறோம்னா, நீங்கள் நருட்டோ பார்த்து எதுனா தெரியும். நருட்டோ அனிமிக்கிட்ட யார் அழகான கேர்ள்னு அப்படி தெரியல, பார்த்து தெரிஞ்சுங்க. மனசிலனாலும் அதான் நீ யாரும் நடிச்சிருப்பீங்க. இனட்டா டெமாரி 10 ஏன் சுனாடா கூட நடிச்சிருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் கிடையாது. உண்மையிலே நம்ம நம்பலனாலும் இந்த உண்மை சாக்குரா தான் பிட்டஸ்ட்டு கேர்னு போட்டுருக்கு கூகுள்லேயே. ரெண்டாவது எந்த மீம் பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ராக்லேயும் நம்ம சாக்குராக்கு ரூட் விட்டுன்னு இருப்பார். அதை பற்றி தான் ஒரு மீம் பார்க்க போகிறோம். ஓ சாக்குரா, நீ அழகா இருக்க. ஏரியா விட்டு ஏரியா வந்து ஏன் லீவ் சார் பண்றீங்க? 6 மாசம் பண்ணிக்கிட்டா நானு. 6 மாசமா அப்படியே பண்ணி எரியுமே உங்களுக்கு. அடி தோல்ல ஒண்ணு வச்சுன்னு ஐயா, கைத்து இல்ல கைத்து தொங்கியா மகா இல்லுன்னு மேல பார்க்கலாம். இந்த ஏரியா பக்கம் ஒண்ணு பார்க்க உண்மையிலே பயங்கரமாக சிங்க் ஆகுதுல. அந்த கேரக்டருக்கும் அது டைலாக்குக்கும் உண்மையிலே பார்க்கவே சூப்பராக தான் இருக்குது. இது போல தான் மற்ற எல்லா வீடியோவும் இருக்குது. டைலாக்குக்கும் கேரக்டருக்கும் சிங்க் ஆகிற மாதிரி தான் எல்லா வீடியோவும் இருக்குது. இப்போ தெரிஞ்சிருக்கு எது போல் வீடியோன்னு. இது போல தான் ஃபுல் வீடியோ இருக்குது. எல்லாமே சூப்பராகவும் இருக்கும். அடுத்த மீம் இதே போல் கோல்கேட் பேஸ்ட்டுக்கு சிங்க் பண்ணி வச்சுருக்காங்க. அதான் பார்க்க போகிறோம். பற்கள பிரச்சனையா? ஆமா. உங்க டூத்பேஸ்ட்ல உப்பு இருக்கா? டூத்பேஸ்ட்ல உப்பா? ஆமா. கோல்கேட் ஆக்டிவ் சால்ட் இருந்தா பற்கள பிரச்சனை சான்ஸே இல்ல. இதில் இருக்க உப்பின் மைக்ரோ கிறிஸ்டல்ஸ் இதன் ஒப்பற்ற ஃபார்முலா பற்களில் பதிந்துள்ள கிருமிகளை மென்மையாக தேய்த்து அதை சுத்தம் செய்கிறது. மேலும் தருகிறது பிரச்சனையற்ற பற்கள். பற்கள பிரச்சனை சான்ஸே இல்ல. கோல்கேட் ஆக்டிவ் சால்ட். இந்த வீடியோ பயங்கரமாக சிக்காகுது. இந்த வீடியோ கட்டி கோல்கேட் கம்பெனிக்கார பார்த்தானா இதே ஆடாக எடுத்து கூட போட வாய்ப்பு இருக்குது. அவ்வளோ நல்லா தான் இருக்குது. அடுத்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ இன்டர்நெட்டில் பயங்கரமாக வைரலான ஒரு டைலாக் தான் பார்க்க போகிறோம். அது ஒபிட்டா கூட கலந்து பார்க்க போகிறோம். இது ஆக்ஷன் மேடம், இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. நான் லேஸ் பண்ண அடிக்காதீங்க. இவனுக்கு வந்து கேஸ் இருக்கு, இந்த போலீஸ் கேஸ் நிறைய இருக்கு. அசை வருவாரு அப்படியுமா அவரு போன பிறகு அப்படி சும்மா அப்படி சில்லு 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 சில்லுன்னு வரும் மேடம். ஆமாம், இந்த டைலாக் கரெக்டாக இருக்கும். நம்ம ஒபிட்டோக்கு பயங்கரமாக ஃபஸ்ட்டில் ஆக்ஷன் தான் காட்டினே இருப்பார். ஒன்றுமே தெரியாது போல். அதுக்கப்புறம் தான் அவர் வேலையெல்லாம் காட்டுவார் பயங்கரமாக. இந்த டைலாக் ஒபிட்டோக்கு மட்டும் தான் செட் ஆகுமே கரெக்டாக. அடுத்த வீடியோ வந்து சாக்குராக்கும் சாஸ்கேக்கும் ஒரு ரொமான்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாழ்க்கைக்கு முன்னேறும். அது ஃபஸ்ட்டு உருப்பிடும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதெல்லாம் உருப்படாது. லாஸ்ட் வரைக்கும் சொல்கிறேன். ஆமாம், அது எங்கே உருப்பட போகுது. நம்ம கேஜிஎஃப் தலை சொல்கிற மாதிரி அனிமி ஃபுல்லாகவே அப்படி தான் வேஸ்ட்டாக தான் சுற்றி இருந்தது. அது சாஸ்கே பின்னாடி சுற்றுறத தவிர வேறு எதுவுமே அனிமியில் பண்ணவே இல்லை அது. அடுத்தது நருட்டோவில் ஜூனியர் எக்ஸாம் நடக்கும்ல, அந்த எக்ஸாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அவன் பெண்ணோட அசைவா அப்படியே நான் கொண்டு வர முயற்சி பண்றேன். அவ்வளவுதான், இவனை வச்சு நான் இந்த தேர்வை முடிக்கிறேன். தாடா கோச்சாடா, என்னடா சுரேஷே தரமாட்டியாடா, என்னடா பண்றது? கடைசி வரைக்கும் நம்ம ஆள் எதுவுமே ஏதாம தான் வருவார். வேறு அது வேறு லெவல் தான் அது. ஆனால் அந்த எக்ஸாமே ஒன்றும் இல்லை தான் சொல்லுவான் கடைசியில். நம்ம ரியல் லைஃப்லேயே இதே போல் தான் நடக்கும். நம்ம எக்ஸாம் நம்ம மட்டும் ஏதாவது இருப்போம், மற்ற எல்லாருமே ஏதின்னு இருப்பாங்க விறுவிறுப்பாக. நம்மளும் நருட்டோ போல தான் கவனம் உட்காந்து பேத மூச்சுன்னு தான் இருப்போம். அடுத்த மீம் வந்து சந்திரமுகி படத்துலேருந்து சந்திரமுகி வர டைலாக் தான் பார்க்க போகிறோம். இதுதான் அந்த வேட்டையான் ராஜோட மணிமண்டபம். இங்கேதான் அவன் பல ஆண்டுகளுக்கு முன்னால சந்திரமுகிய உயிரோட எரிச்சான். பார், முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிறவன் மனைவி.
ராத்திரி அவ இங்க இப்படிதான் ஆடிட்டு இருக்கா. என்ன கொடுமை சரவணன். எப்படி நல்லா இருக்கு நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு நல்லா இருக்கியா? அட நல்லா இருக்கு நல்லா இருக்கும்போது நம்ம நல்லா போய் இருக்கும்போது எதுக்கு இந்த வீடியோவும் பயங்கரமாக வீடியோக்கும் ஆடியோக்கும் பயங்கரமாக செட் ஆகுது. பயங்கரமாக சிங்க் பண்ணி வச்சுக்கிறானுங்க. இந்த சீனும் அதுக்கேற்ற மாதிரி பயங்கரமாக தான் இருக்கும் நருட்டோவில். நானும் இந்த சீனை திருப்பி ஒரு 2-3 வாட்டி பார்த்தேன். அடுத்த வீடியோ இந்த மினட்டோவை பற்றி பயங்கரமான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆமா நீ யாரு? நான் யாருன்னு என்ன கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ அவரா பயங்கரமான வராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. எங்க பாருங்க, அதான் போய் கேட்டுன்னு வந்துடுறோம். சீக்கிரம் சட்டு முட்டு வாங்க, எங்கேயே வெயிட் பண்றேன். நம்ம டோபிராமாவுக்கும் அஸ்வினாவுக்கும் அவர் யாருன்னே தெரியாது. அவர் கேட்க போது தான் வரும் அது டைலாக்கு. இதை பயங்கரமாக தமிழில் சிங்க் பண்ணி வச்சுருக்கானுங்க. இது கரெக்டாக மினட்டோவுக்கு செட்டாக வர வீடியோ தான் இது. ஏன்னா மினட்டோ அவ்வளோ பெரிய ஆள் தான், பயங்கரமான ஆள் தான் அவர். அடுத்து சாக்கராவோட பயங்கரமான வீடியோ தான் பார்க்குறோம். நீங்கள் இந்த அனிமையில் கூட பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். தூக்குதா? யாரெல்லாம் இப்படி நம்ம தலை ஜேகே தலை வருவாங்கன்னு நினச்சி பார்த்தீங்க. அப்படி ஜேகே வரனாலும் கூட அங்கே ஒன்றுமே இருந்திருக்காது பார்க்கறதுக்கு. வேஸ்ட்டு தான் பார்க்குறதும். அதனால தான் நம்ம ஜேகே தலை வந்துட்டார் போல். அடுத்த மீம் வந்து இந்த கதையோட ஹீரோ நருட்டோ பற்றி தான் ஒரு மீம் இருக்குது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு நிமிஷங்க முடிச்ச கேட்டுப்போங்க. சொல்லுங்க என்ன பண்றீங்க? இது ஒரு ரெஸ்கியூ ஆபரேஷன்ங்கிறத மறந்துடாதீங்க. முதல்ல அவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்க. அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியாது. ஆமாங்க. அதுவே நம்ம எதிரிகளுக்கு ஒரு பெரிய பலங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரிங்க. ஆனா கவலைப்படாதீங்க. சரிங்க. எதிரிங்க நம்மள தாக்குனாங்கன்னா அதை தடுக்கிறதுக்கு நான் ஒரு அற்புதமான ஃபார்மேஷனை உருவாக்கி இருக்கேன். அதாவது 3வது பொசிஷன்ல நருட்டோ. சரிங்க. நடுவுல நீ இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா என்ன நடந்தாலும் உன்னால மட்டும்தான் பின்னாடியும் முன்னாடியும் வேகமா செயல்பட முடியும். சரிங்க. எல்லாரையும் காப்பாற்றவும் முடியும். சரிங்க. கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்கோ. ஷேடோ கிளான் ஜூட்ஸுவை சரியா பயன்படுத்த. சரிங்க. அட பிக்காளிப்பல, அரை மணி நேரமா கதையா சொல்லிருக்கேன். அம்பட்டுக்கும் சரிங்க சரிங்கன்ட்டு ஒரே வார்த்தையில போயிட்டானே. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. நம்ம ஆள் சிக்கமான சொல்கிறத மட்டும் கேட்க மாட்டார். மற்ற யார் சொல்கிறத கேட்க மாட்டார் அவர் பாட்டு சாஸ்கேவை தேட போயிடுவார். அவர் கண்டுபிடிச்சி திருப்பி இட்டுன்னு வரத்துக்குள்ளே அவ்வளோதான் வெடித்து போயிடும். அது போல் தான் இருப்பார் அவர். இதுவும் பயங்கரமாக சிங்க் பண்ணி வச்சுருக்கானுங்க. நல்லா தான் இருக்குது இதுவும். இதே போல் எடிட்டில் நீங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இட்ஸ் இட்டாச்சி எடிட்டிங்னு ஒரு சேனல் இருக்குது. அதில் தான் நானும் எடுத்து போட்டு இருக்கேன். வேணும்னா அந்த சேனலில் ஃபாலோ பண்ணிங்க. அவ்வளோ இதோட வீடியோ முடிஞ்சிச்சு. உங்கள் நருட்டோ அனிமியில் எத்தனை 3 கேரக்டர் பயங்கரமாக ரொம்ப பிடிக்கும்னு வேறு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, செருப்பால் அடிங்க, விளக்கமாத்தால் அடிங்க.